மணி ஒரு பொண்ணை லவ் பண்றான் தெரியுமாடி உங்களுக்கு? அவன் யார லவ் பண்ணா நமக்கு என்னடி? அதுக்கு இல்லடி, போய் ஒரு வேலைக்கார பொண்ணையா? வேலைக்காரியா? நிஜமாவா? நிஜம்தாண்டி. ஆமா, அவன் மூஞ்சிக்கு படிச்ச பொண்ணுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அழகப்பா அக்கா, இங்கே சைக்கிள் பார்த்துட்டு நிக்கணும், நான் குடிச்சு வந்துடுவேன். அவ சாப்பாடு எடுத்துட்டாடி. ஐயோ, அந்த லூசும் போகுதுடி. ஆமாண்டி, வாங்கடி போய் வேடிக்கை பார்க்கலாம். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன் யார லவ் பண்ணா நமக்கு என்னடி? சும்மா தாண்டி, வாங்கடி போய் தமாஷ் பண்ணலாம் அவங்கள. இந்தாங்க சாப்பாடு. சாப்பாடு இருக்கட்டும். ஜலஜா கவனிக்கிறான். காதல் சீன் ஆரம்பி. ஆரம்பிங்க. ஒரு கண்ணு இருக்கே பொன்னி. ஐயோ, 2 கண்ணு இருக்கே உனக்கு. சாதாரணமா இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு எல்லாம் 1.5 கண்ணு தான் இருக்கும். உனக்கு 2 கண்ணு இருக்கே. ஆனா என்ன அழகா. ஐயோ போங்க, என்ன ரொம்ப புகழ்றீங்க. கவனிக்கிறாளா? கவனிக்கிறா. புல் சிரிப்பு. நீ சிரிக்கிறப்போ பல்லு தெரியுது. பல்லா அது கல்லு மாதிரி இருக்கு. போங்க, ரொம்ப புகழ்றீங்க. கவனிக்கிறாளா? கிட்ட வாயே பொன்னி. என்னங்க நீங்க தொடறீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? காலேஜுக்குள்ள வந்துட்ட அப்புறம் என்ன வெக்கம்? இங்க வந்து அதெல்லாம் விட்டுறணும். வாக்கிட்ட சும்மா அப்படி தமாஷ் வந்து விளையாட்டுக்காக சும்மா அப்படி வந்து. ஏன் ஜலதா, எல்லாம் ஓ வேலை தானா? நீதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தியா? ஆமா. என்ன ஆமா? இல்ல சினிமாவா நடக்குதுங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? 2 பேர் பட்ட பகல் வெயில்ல காதல் பண்றாங்கன்னா வேடிக்கை பார்க்கணும். போங்க எல்லாரும், அறிவு கட்டவங்களா போங்க. பொன்னி, அந்த ஜலஜா இப்படி பண்ணிவிட்டாரு. இனிமே நமக்குள்ள இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம் பொன்னி. ஆமா, பேசாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமா. கல்யாணமா? பின்ன என்ன, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. இனிமே என்ன எந்த மடையும் கட்டிக்குவான்? எந்த மடையினுமே கட்டிக்காத பொண்ணு நான் கட்டிக்கிடுமா? உங்களாலதான் என் மானமே போயிடுச்சு. எனக்கு கூட தான் மானம் போயிடுச்சு. அதுதான் 2 பேருக்கு நல்ல பொருத்தம். பேசாம கல்யாணம் பண்ணிக்குவோம். பொன்னி, நான் பெரிய பணக்காரன், நீயும் சாதாரண வேலைக்காரி. நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமா? நீ ஒரு நல்ல வேலைக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழு. எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொன்னு எப்படியா சொல்லி தொலைக்கிறது? ஐயோ, காதலிக்கிற மாதிரி நடிச்சு எனக்கு உன் மேல் நிஜமாவே காதல் வந்துடுச்சியா? ஐயோ கடவுளே. இது பாருங்க, இத்தனை பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். இல்ல 2 பேரும் ஆத்துலயாவது குளத்திலயாவது விழுந்துருவோம். பொன்னி, பச்சை தண்ணிய உடம்புக்கு ஒத்துக்காது பொன்னி. ஆமா, உங்களுக்கு என் மேல காதல் வருது இல்ல? பின்ன ஏன் என்னையே பிடிச்சிட்டு இருக்கீங்க? வந்து காதல் மாதிரிதான் இருக்குது இல்ல? நான் சரியான மடைய. ஏன் இல்ல, காதல் வந்துருச்சு அதனாலதான் சொல்றேன், சரியான மடைய. ஆமா, எப்ப கல்யாணம்? நீ சரியான அறிவு கெட்டவ. ஏனா காதலிக்கிறவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறியா? அதனாலதான் சொல்றேன், சரியான அறிவு கெட்டவ. நீங்க சரியான மடையன் தான். ஏன் இனிமேல எங்கிட்ட தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, அதனாலதான். கடவுளே. கடவுளாவது அதெல்லாம் கல்யாணம் பண்ணா விட மாட்டேன் நான். மணிகளே, ஒரு பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறான். நடுத்தெருவுல அம்போன்னு விட போறோம். அதை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். ஆமா, அவனை லேசில நான் விட போறது இல்ல. விடாதீங்க சார், பிடிச்சு வந்தீங்க. உன்னதான்டா. ஐயோ நானா? உங்க அப்பனை உடனடியா நான் சந்திச்சாகணும். சார் சார் வேண்டாம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கிறேன். எங்க அப்பா கிட்ட ஒண்ணு சொல்லிடாதீங்க. தேவைப்பட்டதெல்லாம் கொடுப்பியா? உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க படுக்கை, தலைக்கு தலையணை, செலவுக்கு சில்லறை. 5 கட்டளைகள். மீதி 5 தேவைப்பட்டா கேட்பேன். சரி, என்ன கேட்டாலும் தரேன். எங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. போலாமா? எங்க? எங்க வீட்டுக்கு தான், வேற ஏது இடம். சரி 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 சரி. கண்ணா, நான் அழகப்பனை கூட்டிட்டு வர்றேன். நீங்க முதல்ல அவரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. கண்ணானது ஒன்னே இல்ல. என்ன அப்பா? என்ன காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சு போச்சா? ஆமாப்பா, இன்னைக்கு நல்ல பாடெல்லாம் கத்துக்கிட்டேன் நானு. வந்துப்பா, ஒரே ஒரு விஷயம். என்ன? எனக்கு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவரை நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அவர் இங்க தங்கலாமா? 4 நாள், only 2 days. சரி சரி. சார் சார். வணக்கம். ஜம்புவா? ஜம்பு, உனக்கு ஏற்கனவே அவர் தெரியுமா? தெரியுமாவா? நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து நண்பர்களா? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? எல்லாம் மணியோட தயவு தான். மணி நீ எப்படி சந்திச்ச? அவங்க 2 பேரும் அங்க. அதான் நான் என் ஃப்ரெண்ட் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து, அது ஒரு நல்ல இன்சிடென்ட் உனக்கு சொல்றேன். அப்புறம் அப்பா, உன் பழைய ஃப்ரெண்டையே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பத்தியா? என்ன உதவாக்குறேன்னு திட்டுவிய. இப்ப பத்தியா எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்கேன் உனக்கு நான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் உனக்கு எல்லா காரியமும் நான் பண்ணுவேன். அம்மா அம்மா, இங்க வாயே, யார் வந்திருக்காங்க பாரு. ஏண்டா இப்படி கத்துற? நீங்களா?
அதே ஜம்புதம்மா வந்துட்டேன். ஆமா ஆமா நம்ம ஜம்பு தான். நம்ம ஜம்பு ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்காரு. நாங்க மாடிக்கு போறோம். காஃபி எல்லாம் ரெடி பண்ணி பாரு. வா ஜம்பு. இவர் இங்க எப்படி வந்தாரு? எல்லாம் ஐயா வேலைதான். எங்கேயோ தெருவோட போய்கிட்டு இருந்தவரை வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டியாந்த. அம்மா நீ பாத்துக்கிட்டே இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன் பாரு. ராதா எங்க பாருக்கு இப்போ? ராதா மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருக்கா. மெட்ராஸ்லயா? அங்கதானே அவனும் இருக்கிறானா? யாரு? மூர்த்தியோட மகன் நரேந்திரன் மெட்ராஸ்ல கார் மெக்கானிக்கா இருக்கானா. மூர்த்தியோட மகனா? அவன் பேர் வேறையாச்சு. இப்ப அவனுக்கு நரேந்திரன் தான் பேரு. அவன் உன்னை தேடி நம்ம ஊருக்கு வந்துட்டான்பா. நம்ம ஊருக்கா? அதே இரவி புதூர், அதே தெற்கு தெரு, உன்னுடைய பழைய வீட்டுக்கு வந்து நாகராஜன் வீடு இதுதானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானாம் பாரு. உண்மையாவா? ஆமாப்பா. இப்ப குடியிருக்கிறவங்க நாகராஜன் காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஆளை திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. நீ அவனை பாத்தியா? அந்த நேரம் பார்த்துதானே நான் வெளியே போயிருந்தேன். நரேந்திரன் போற போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறான் பாரு. வார்த்தையாது என்ன? டேய் நாகராஜா, அவன் சொன்னதை சொல்றேன்ப்பா. எங்க அப்பாவை கொலை செஞ்ச உன்னை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன் கொடலை உருவி நான் மாலையா போட்டுக்கல. என் பேரு நரேந்திரன் இல்லடா. சபதம் பண்ணிட்டு போயிருக்கானா. இப்ப உன்னை ஊர் ஊரா தேடுறானாப்பா. என்ன தேடுறானா? ஜம்பு, மூர்த்தியோட நண்பன் நாகராஜன் இறந்து போய் பல வருஷங்களாச்சு. இப்போ முன்னால நிக்கிறது மிஸ்டர் ராம் சங்கர், one of the VIPs and industrial magnates of Trichinopalli, you know. ராம் சங்கர். எஸ். இரவிப்புதூர்ல பராரியா இருந்தனா இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரன், பல தொழிற்சாலைகளுக்கு அதிபதி, நகர பிரமுகர்கள் முக்கியமான ஒருத்தன். என்னை யாரும் இங்க அசைக்க முடியாது ஜம்பு. உனக்குனப்பா ஊரை விட்டு ஊர் வந்து பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி பேரை மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் ஆயிட்ட. உள்ளூர்ல படாத பாடுபட்டது எனக்கு தானே தெரியும். போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து தேங்காயை உருட்டுற மாதிரி என்ன உருட்டி விசாரிச்சாங்க. போலீஸ்காரங்க என்ன பத்தி ஏதாவது உளறிட்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்டே உளரல, போலீஸ் கிட்டே உளருவேன். அவனுக்கும் பேபே, அவங்க அப்பனுக்கும் பேபே. உள்ளூர்ல இருந்தாதானே இந்த தகராறுன்னு வெளியூர் கூடி வந்துட்டேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உங்க பையன் தயவால இங்கேயே வந்து சேர்ந்துட்டேன். ஜம்பு, என்ன பத்தின பழைய விவரங்கள் தெரிஞ்சவன் நீ ஒருத்தன் தான். இந்த விஷயங்கள் வெளியே வந்தா நான் உன்னை... நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும். உன்னோட நான் பழகி இருக்கிறேன். சரி, நீ இங்கே இருக்கலாம், ஆனா என்னோட சமமா இருக்க முடியாது. நீ வேலைக்கார, நான் முதலாளி. வேலைக்காரனா? ஒரு மேஸ்திரி போஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு இங்க சகல வசதிகளும் கிடைக்கும், அவ்வளவுதான். அது போதும். எனக்கு என்னப்பா, மணி அடிச்சா சோறு, விளக்கு வச்சா 200, அப்பப்ப கை செலவுக்கு சில்ற. நடக்கிறபடி நீ நடந்துட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா ஒண்ணு, நரேந்திரனை பத்தியோ என்ன பத்தியோ விவரங்கள் என் மனைவி உட்பட வேற யாருக்கு வெளியே தெரியக்கூடாது. என்ன? தெரியாதுப்பா. தெரியாதுங்க முரளி, தெரியாதுங்க. மிஸ்டர் நரேந்திரன், மிஸ்டர் நரேந்திரன். என்னென்னவோ இருக்கு. மர்மா வாடிக்கையா? மிஸ்டர் நரேந்திரன், விடுங்க. இது என்ன? இது வீடா இல்ல மாயமன்ற குகையா? ஆல் மெக்கானிக்கல் பிரைன். என்னவா எனக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் நீங்க உண்மையிலே ரொம்ப அதிசயமானது. ஐஸ் வைக்காத. பைசா பைசா 27 57. எப்ப பார்த்தாலும் பாக்கி தானா? அதை நான் கொடுக்க போறதே இல்லை. அத நான் வாங்காம விட போறது. இத பாருங்க, நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. மாப்பிள நான் தானே? இல்ல, எங்க அப்பா வேற மாப்பிள்ள பாத்துக்காரு. நீ? நானும் சரின்னு சொல்லிட்டேன். ராதா, எனக்கு மயக்கமா வருது. ஐயோ, நரேன், நரேன். ஐயோ, நரேன், நரேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. தண்ணியும் இல்ல, சோடா கூட இல்லையே. எனக்கு சோடா பிடிக்காது, கொக்கோ கோலா தான் பிடிக்கும். ஐஸ் போட்டு. எதுவுமே இல்லையே. ஐயோ, நரேன், நரேன். நான் உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சும்மா உங்களை வேடிக்கை பண்ணதுக்காக தான் ஒரு பொய்ய சொன்னேன். பொய்யா சொன்னேன்? நானும் பொய்யாத்தான் மூர்ச்சை போட்டு விட்டேன். எப்படி? பொய்யா சொன்னீங்க? ஆமா, 27 57 பாக்கி. உங்க பாக்கிய நான் தரப்போறதே இல்ல. காலம் பூராவும் உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டு கடனாளியாவே இருக்க போறேன். சரி, கடனை தான் திருப்பி தர மாட்டேன், வட்டியாவது ஒண்ணு கூட. ஆ, ஆ.